அடேங்கப்பா, ரஜினி படத்துக்கு சாய் பல்லவி வாங்கக்கூடிய சம்பளம் இத்தனை கோடிகளா? தெரிஞ்சா சும்மா ஷாக் ஆயிருவேங்க. நடிகை சாய் பல்லவி இப்ப தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகைகள்ல ஒருத்தங்களா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா டாப்லயே அவங்க தான் இருக்காங்க. சிவகார்த்தியன் கூட சேர்ந்து நடிச்ச அமரன் படம் 300 கோடிக்கு மேல வசூல் பண்ணதுனால சாய் பல்லவி அப்படியே அவங்களோட சம்பளத்தை மொத்தமா உயர்த்திட்டாங்க. இந்த நிலையில கமலஹாசன் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்க போற தலைவர் 173 படத்தை பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்துல சாய் பல்லவிய ஒரு முக்கியமான கேரக்டருக்கு இப்பவே புக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஆரம்பத்தில் சுந்தர் சி டைரக்ட் பண்ண போறாருன்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா அவரே அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. இப்போ டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறதா சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. கதை மற்றும் கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இருந்தா மட்டுமே சாய் பல்லவி ஒரு படத்துல நடிப்பாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ கதையும் இருக்கணும், அதே நேரம் 15 கோடியும் இருக்கணும். ஆமாங்க, சாய் பல்லவி தன்னோட சம்பளத்தை யாருமே எதிர்பார்க்காத வகையில 15 கோடியா மாத்திருக்காங்க. இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா? த்ரிஷா கூட இது வரைக்கும் எந்த படத்துக்கும் 15 கோடி சம்பளம் வாங்கினது கிடையாது. நயன்தாரா முதல் முறையா மூக்குத்தி அம்மன் 2 படத்துக்காக தான் 15 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 5 வருஷம் போச்சு அப்படின்னா சாய் பல்லவியோட மார்க்கெட்டை பிடிக்கவே முடியாது போல.